ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 2021ஆம் ஆண்டுக்கு உண்டான நடப்பு நிகழ்வுகள், அதில் மே மாதத்துக்கு உண்டான நடப்பு நிகழ்வுகள், அதெல்லாம் பார்ட் 1 வீடியோவை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சாமுவேல் ஹென்மன் என்பவர் எந்த மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார்? சாமுவேல் ஹென்மன் என்பவர் எந்த மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் வந்து ஹோமியோபதி. ஸோ இவரோட பிறந்த தேதி என்ன? அதுவுமே உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். இவரோட பர்த் டேட் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 10, 1755. எங்கே வேணால் ஜெர்மனில் வந்து பிறக்கிறாரு. ஓகே, அடுத்ததா செகண்ட் கொஸ்டின். வைராஃபின் என்ற மருந்தானது எந்நோய்க்கு சிகிச்சையளிக்க பயன்படுத்தப்படுகிறது? வைராஃபின் என்ற மருந்தானது எந்நோய்க்கு சிகிச்சையளிக்க பயன்படுத்தப்படுகிறது? ஹெப்படைட்டிஸ் சி. ஸோ ஹெப்படைட்டிஸ் சினா கல்லீரல் சம்பந்தமான நோய். ஓகே, அடுத்ததா தேர்ட் கொஸ்டின். வருணா என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையே மேற்கொள்ளப்படும் கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? வருணா என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையே மேற்கொள்ளப்படும் கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? ஆன்சர் வந்து இந்தியா மற்றும் பிரான்ஸ். ஓகே, அடுத்ததா ஃபோர்த் கொஸ்டின். கேஆர்ஐ நங்கலா எனப்படும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் எந்நாட்டைச் சேர்ந்தது? கேஆர்ஐ நங்கலா எனப்படும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் எந்நாட்டைச் சேர்ந்தது? ஆன்சர் வந்து இந்தோனேஷியா. அடுத்ததா ஃபிஃப்த் கொஸ்டின். இந்தியாவில் முதல் முறையாக மூங்கிலில் வசிக்கும் ஒட்டும் தன்மை கொண்ட வட்டுகளுடைய வௌவாலை கொண்ட மாநிலம் எது? இந்தியாவில் முதல் முறையாக மூங்கிலில் வசிக்கும் ஒட்டுத்தன்மை கொண்ட வட்டுகளுடைய வௌவாலை கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் வந்து மேகாலயா. ஓகே, அடுத்ததா சிக்ஸ்த் கொஸ்டின். 2020ஆம் ஆண்டிற்கான சாம்பியன்ஸ் ஆஃப் சேஞ்ச் என்ற விருதினை பெற்றவர் யார்? 2020ஆம் ஆண்டிற்கான சாம்பியன்ஸ் ஆஃப் சேஞ்ச் என்ற விருதினை பெற்றவர் மு.க. ஸ்டாலின். ஓகே, அடுத்ததா செவன்த் கொஸ்டின். நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து தப்பிக்கும் கொரோனாவின் புதிய வடிவம் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து தப்பிக்கும் கொரோனாவின் புதிய வடிவம் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து மேற்கு வங்காளம். ஓகே, அடுத்ததா எய்த் கொஸ்டின். சுவாமித்வா திட்டம் எதனுடன் தொடர்புடையது ஆகும்? சுவாமித்வா திட்டம் எதனுடன் தொடர்புடையது ஆகும்? ஆன்சர் வந்து தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம். தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம். ஓகே, அடுத்ததா நைன்த் கொஸ்டின். சமீபத்தில் உலகளாவிய ஆற்றல் ஆய்வு அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? சமீபத்தில் உலகளாவிய ஆற்றல் ஆய்வு அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? ஆன்சர் வந்து சர்வதேச எரிசக்தி முகமை. ஓகே, அடுத்ததா 10th கொஸ்டின். அகாதமி விருதுகளில் சிறந்த இயக்குனர் விருது பெற்ற முதல் ஆசிய பெண்மணி யார்? அகாதமி விருதுகளில் சிறந்த இயக்குனர் விருது பெற்ற முதல் ஆசிய பெண்மணி யார்? ஆன்சர் வந்து சார்லி சாவோ. இவங்க வந்து ஒரு சைனீஸ் ஃபிலிம் மேக்கர். ஓகே, அடுத்ததா 11th கொஸ்டின். சமீபத்தில் 2வது உலக பெருங்கடல் மதிப்பீட்டு அறிக்கை யாரால் வெளியிடப்பட்டது? சமீபத்தில் 2வது உலக பெருங்கடல் மதிப்பீட்டு அறிக்கை யாரால் வெளியிடப்பட்டது? ஆன்சர் வந்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு. ஓகே, அடுத்ததா 12th கொஸ்டின். முதல் இத்தாலிய இந்திய உணவு பூங்கா திட்டமானது எங்கு தொடங்கப்பட்டது? முதல் இத்தாலிய இந்திய உணவு பூங்கா திட்டமானது எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து குஜராத். ஓகே, அடுத்ததா 13th கொஸ்டின். அர்ஜுன் கல்யாண் என்பவர் யார்? கேரளாவை சேர்ந்த சதுரங்க ஆட்டக்காரர். அர்ஜுன் கல்யாண் வந்து கேரளாவை சேர்ந்த சதுரங்க ஆட்டக்காரர். ஓகே, அடுத்ததா 14th கொஸ்டின். தால்சர் உர தயாரிப்பு தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? தால்சர் உர தயாரிப்பு தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து ஒடிசா. அடுத்ததா 15th கொஸ்டின். சமீபத்தில் 2021ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர ஆசிய மாநாட்டிற்கான போவே மன்றம் எங்கு நடத்தப்பட்டது? சமீபத்தில் 2021ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர ஆசிய மாநாட்டிற்கான போவே மன்றம் எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் வந்து சீனா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் நம்ம. 16th ஒன். 2021ஆம் ஆண்டு காலநிலை உச்சி மாநாட்டினை காணொலி மூலம் ஏற்பாடு செய்த நாடு எது? 2021ஆம் ஆண்டு காலநிலை உச்சி மாநாட்டினை காணொலி மூலம் ஏற்பாடு செய்த நாடு எது? ஆன்சர் வந்து அமெரிக்கா. ஓகே, அடுத்ததா 17th கொஸ்டின். சமீபத்தில் OPCW அமைப்பின் வெளியுறவு தணிக்கையாளராக நியமிக்கப்பட்ட நபர் எந்நாட்டைச் சேர்ந்தவர் ஆவர்? OPCW அமைப்பின் வெளியுறவு தணிக்கையாளராக நியமிக்கப்பட்ட நபர் எந்நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் வந்து இந்தியா. ஸோ அவரோட பேர் வந்து முர்மு.
ஓகே. அடுத்ததா 18th கொஸ்டின். சமீபத்தில் தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்க உள்ளதாக அறிவித்த நாடு எது? சமீபத்தில் தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்க உள்ளதாக அறிவித்த நாடு எது? ஆன்சர் வந்து ரஷ்யா. ஓகே. அடுத்ததா 19th கொஸ்டின். சமீபத்தில் காஸ்மிக் ரோஸ் எனப்படும் புகைப்படமானது எதனால் படம் பிடிக்கப்பட்டது? காஸ்மிக் ரோஸ் எனப்படும் புகைப்படமானது எதனால் படம் பிடிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து ஹப்பிள் தொலைநோக்கி. அடுத்த கொஸ்டின் 20வது கொஸ்டின். குறிப்பிட்ட அளவில் கவலை கொள்ள வைக்கும் நாடுகள் என்ற பட்டியலை வெளியிடும் அமைப்பு எது? குறிப்பிட்ட அளவில் கவலை கொள்ள வைக்கும் நாடுகள் என்ற பட்டியலை வெளியிடும் அமைப்பு அமெரிக்காவின் மத சுதந்திரம் மீதான சர்வதேச ஆணையம். ஓகே. அடுத்ததா 21st கொஸ்டின். சமீபத்தில் செய்திகளில் தென்பட்ட இட்ரிஸ் டெபி என்பவர் எந்த நாட்டின் அதிபர் ஆவார்? இட்ரிஸ் டெபி என்பவர் எந்த நாட்டின் அதிபர் அப்படின்னா சாட். அடுத்ததா 22nd கொஸ்டின். ரேகா எம் மேனன் சமீபத்தில் எந்த அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டார்? ரேகா எம் மேனன் சமீபத்தில் எந்த அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டார்? ஆன்சர் வந்து மென்பொருள் மற்றும் சேவைகள் நிறுவனங்களுக்கான கூட்டமைப்பு. ஓகே. அடுத்ததா 23rd கொஸ்டின். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மரபு பண்பை கடத்தும் கூறான DNA தடுப்பு மருந்து எது? உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மரபு பண்பை கடத்தும் கூறான DNA தடுப்பு மருந்து எது? ஆன்சர் வந்து சைக்கோவ்-டி. ஓகே. அடுத்ததா 24th கொஸ்டின். நாட்டிலேயே அதிக அளவில் கடுகு உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? நாட்டிலேயே அதிக அளவில் கடுகு உற்பத்தி செய்யும் மாநிலம் ராஜஸ்தான். ஓகே. அடுத்ததா லாஸ்ட் கொஸ்டின். உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீடு யாரால் வெளியிடப்படுகின்றது? உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீடு யாரால் வெளியிடப்படுகிறது? ஆன்சர் வந்து உலக பொருளாதார மன்றம், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ மே மந்த்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸை பார்ட் 1 வீடியோவை இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காம ஷைன்வே மெட்டீரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.